ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டியன் பேசி. நான் உங்கள் வெங்கட். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பெஷல் நோட்ஸ் தரேன்னு சொல்லிருக்கோம். அதாவது ஸ்பெஷல் நோட்ஸ் அப்படின்றது புக் கண்டென்ட், அதை தாண்டி அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் நோட்ஸ்ல கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ புக் பிடிஎஃப் இல்லாம அது போக நம்மளுடைய மாட்டியன் பேஸோட ஸ்பெஷல் நோட்ஸ் உங்களுக்கு வருன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்பெஷல் நோட்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற சாம்பிள் இந்த வீடியோ நான் எடுத்து வந்திருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த பிடிஎஃப் காட்டுறேன். ஸோ இது பாருங்க, தேசியம் காந்திய காலகட்டம் 10th ஸ்டாண்டர்ட் வரலாறு பாடமெட்டு. ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா புக்ல இல்லாத அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகத்துல இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு படிச்சா எளிமையா புரியுற மாதிரி வந்து நம்ம எடுத்து கொடுத்துருப்போம். இதை படிச்சுட்டு நீங்க புத்தகத்துல படிக்கும் போது ரொம்ப எளிமையா புரியும். இதே டாபிக் அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் என்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். நோட்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக் சோர்சிங் அப்படின்ற மாதிரி கொடுத்து உங்களுக்கு அந்த டாபிக் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவுலட் சட்டம் தொடர்பான அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் ஒவ்வொரு டாபிக்லையும் ஒவ்வொரு லெசனிக்லையும் கொடுக்க போறோம். ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதன் அடிப்படையில் நான் சொல்றேன் அப்படின்னா இதே பேட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் நோட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எப்படி புக் கண்டென்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ, புக் கண்டென்ட் 100% வந்து பாத்தீங்கன்னா ஒரு அச்சாணி தான். ஓகேங்களா? அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுதான் அச்சாணி. இந்த அவுட் ஆஃப் புக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். இன்னைக்கு அது ரொம்பவே தேவையா இருக்குன்றதுனால அதுக்கு இன்னும் ஒரு அடிஷனல் முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் புக் கண்டென்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ, புத்தகத்தில் இல்லாத கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிருப்போம். அதை தாண்டி அந்த பர்டிகுலர் டாபிக், சிலபஸ் டாபிக் என்னவோ அது சார்ந்து எது முக்கியமான விஷயமோ அதை பலதரப்பு புத்தகத்துல இருந்தும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்ல இருந்து, அபிஷியல் வெப்சைட்ஸ்ல இருந்து நம்ம அந்த தகவல்கள் எடுத்து சும்மா ஏனோ தாண்டி எல்லாத்தையும் பொறுக்காம எது முக்கியமோ எது ரிலவெண்டா தேவைப்படுதோ அதெல்லாமே எடுத்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ 20 திருக்குறள் பொறுத்த வரைக்கும் 20 அதிகாரங்களுக்கும் நம்ம குறள், அதற்கான விளக்கம் எல்லாமே சொற்பொருள் விளக்கம் உட்பட வந்து எல்லாமே நம்ம கிளாஸ் டீடைலா எடுத்து போட்டிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் சொற்பொருள் விளக்கத்தை ஆட் பண்ணிருப்போம். ஒவ்வொரு குறள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீருக்குமே நம்ம சொற்பொருள் விளக்கத்தோட கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த குறள் என்ன, இன்கேஸ் வந்து ஏதோ அணிக்குள்ள வருது, ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, சொற்பொருள் ஓமை அணி, ஏகதேச அணி, இந்த மாதிரி ஏதோ ஒரு அணிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது என்ன அணி, அந்த குறள் எந்த அணியின் கீழே வருது அப்படின்றதையும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இது எல்லாமே கேள்விகள் இந்த டைம் நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல பார்த்திருப்பீங்க. ஜிஎஸ் கொஸ்டின் கொண்டு போய் அந்த யூனிட் 6 கொஸ்டின், திருக்குறள் கொஸ்டின் வைக்கும்போது இந்த அணி சார்ந்த கேள்விகள் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நடத்தினது தான். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு அந்த கண்டென்ட் நம்ம சேர்க்க போறோம். தமிழ் அறிஞர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வீரமாமுனிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீரமாமுனிவர் சார்ந்து பள்ளி பாட புத்தகத்துல எந்தெந்த பாட புத்தகத்துல அவரை பத்தின விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே திரட்டி ஒரே நோட்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்க புத்தகத்தில் இது பண்ணீங்கன்னா கூட, சர்ச் பண்ணீங்கன்னா கூட அங்கொன்னும் இங்கொன்னுமா அவங்கள பத்தின தகவல் இருக்கும். அது எந்த ஒரு நோக்கன் காரணம்ல ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டா இருந்தாலும் அந்த தகவல் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு ஒரே நோட்ஸா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நம்மளுடைய பேட்ச் அப்படின்றது இதெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா உங்களை வந்து தயார்படுத்தணுமோ அந்த மாதிரி தயார்படுத்துற மாதிரி தான் நம்மளுடைய பேட்ச் உங்களுக்கு இருக்கும். அதற்கான உழைப்பு எங்க டீம் சார்பாக உங்களுக்கு இருக்கும். நம்பிக்கை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எங்க பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் 8ஆம் தேதி வந்து அக்டோபர் 8ஆம் தேதி உங்களுக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும். 6ஆம் தேதி உங்களுக்கு ஸ்கெடியூல் வீடியோ வரும். பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கங்க.